தாவரியல் பாடத்தில் உங்களுக்காக 2 மதிப்பெண்கள் வினாக்கள் இந்த முறையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாடம் 7 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. வினா எண் 1. கீழ்கண்ட உணவுச் சங்கிலியை படித்து முறைப்படுத்தி அதனை ஆற்றல் பிரமிடாக மாற்றுக. மல்பெரி, குருவி, கம்பளிப்பூச்சி, பருந்து. இதன் விடை மல்பெரி, கம்பளிப்பூச்சி, குருவி, பருந்து. இதனை பிரமிடாக மல்பெரி, கம்பளிப்பூச்சி, குருவி, பருந்தாக நாம் வரைந்து காட்ட வேண்டும். வினா எண் 2. கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டினை படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையினை தருக. ஆ. ஏ அல்லது பி கோடுகளில் எது ஆற்றல் ஒழுங்கினை குறிக்கிறது? அதற்கான காரணத்தை கூறு. ஆ. சிதைப்பவைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடு. விடை ஆ. பி கோடு ஆற்றல் ஒழுங்கினை குறிக்கிறது. இவை உற்பத்தியாளர்கள், தாவர உண்ணிகள், மாமிச உண்ணிகள், சிதைப்பவை, நிலம், காற்று, உற்பத்தியாளர்கள், மீண்டும் உற்பத்தியாளர்கள் சென்று இவை ஏ என்ற வட்டப்பாதையை அமைக்கின்றன. அடுத்து பி கோடு ஆற்றல் ஒழுங்கினை குறிக்கிறது. வினா எண் 3. நெல், எலி, பாம்பு, பருந்து மேற்கண்ட உணவுச் சங்கிலியை தயாரிப்பாளர்கள் 500 கிலோக்கலோரி ஆற்றலை சேமிப்பதாக வைத்துக்கொண்டால் இதிலிருந்து 3ஆம் உணவு நிலையில் உள்ள உயிரம் எவ்வளவு ஆற்றலை பெறுகிறது? நெல் 500 கிலோக்கலோரி ஆற்றலையும் கொண்டிருந்தால் எலிக்கு 50 கிலோக்கலோரி ஆற்றலையும், பாம்புக்கு 5 கிலோக்கலோரி ஆற்றலையும், பருந்துக்கு 0.5 கிலோக்கலோரி ஆற்றலை தருகிறது. அதாவது ஒரு உணவுச் சங்கிலியில் இருந்து அடுத்த உணவு நிலைக்கு 10% ஆற்றல் மட்டுமே கடத்தப்படும். எனவே 3ஆம் நிலையில் உள்ள உயிரினம் 0.5 கிலோக்கலோரி ஆற்றலை பெறும். வினா எண் 4. கொடுக்கப்பட்ட படத்தினை ஆராய்ந்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆ. 1 மற்றும் 3இல் காணப்படும் நிகழ்ச்சிகளை எழுதுக. ஆ. நிகழ்வு 1ஐ வரையறுக்க. இ. ஏதேனும் ஒரு படிம எரிபொருளை குறிப்பிடுக. விடை ஆ. 1 ஒளிச்சேர்க்கையும் 3வது சுவாச நிகழ்ச்சியையும் குறிக்கிறது. ஆ. தாவரங்கள் தனக்கு வேண்டிய உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரித்துக் கொள்கிறது. இந்த ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் சூரிய ஒளி தேவை. கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலிலிருந்து தாவரங்கள் பெற்றுக்கொள்கின்றன. இ. படிம எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி.